கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு அரசு துறை ஓட்டுநர்கள் சங்க 22வது மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு அரசு துறை ஓட்டுநர்கள் சங்க 22வது மாவட்ட பொதுக்குழு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முருகன் தலைமை வகித்தார். மாநில பொதுச் செயலாளர் தனபாலன், மாநில துணைத் தலைவர் அன்பழகன், மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் ஆண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட செயலாளர் சிவகுமார் தீர்மானம் வாசித்தார். மாவட்ட பொருளாளர் நன்றி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் 2009 மே 31க்கு பிறகு தேர்வு நிலை, சிறப்பு நிலை, முதுநிலை எய்திய ஓட்டுநர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஊதிய முரண்பாட்டை போக்க வேண்டும், பங்களிப்புடன் கூடிய புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அரசு துறையில் ஏற்பட்டுள்ள ஓட்டுநர் காலி பணியிடங்கள் அனைத்தையும் அரசு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நிரந்தர ஓட்டுநர்களாக நிரப்ப வேண்டும், ஏற்கனவே தினக்கூலி, தொகுப்பூதியம், முன்னாள் இராணுவத்தினர் பணிபுரியும் பணியிடங்களில் ஓட்டுநர்களின் தகுதி மற்றும் முன்னுரிமை அடிப்படையில் நிரந்தர ஓட்டுநர்களாக பணி அமர்த்த வேண்டும், தகுதியும் விருப்பமும் உள்ள ஓட்டுநர்களுக்கு இளநிலை உதவியாளராக பணி மாறுதல் வழங்கிட உரிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்களை நிறைவேற்றினர். பின்னர் நடந்த புதிய நிர்வாகிகள் தேர்வில் மாவட்ட தலைவராக முருகன், மாவட்ட செயலாளராக செந்தில்குமார், மாவட்ட பொருளாளர் ரமேஷ் பாபு, மாவட்ட துணைத் தலைவர் நகர் சுரேஷ், மாவட்ட துணைத் தலைவர் புறநகர் சங்கர் கணேஷ், மாநில செயற்குழு உறுப்பினர் தேவன், மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் முனியப்பன், மாவட்ட துணை செயலாளர் அன்பரசன், மாவட்ட அமைப்பு செயலாளர் கிருஷ்ணன், மாவட்ட தணிக்கையாளர் வெங்கடேஷப்பா ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தொடர்ந்து 2025ஆம் ஆண்டிற்கான புதிய மாத காலண்டரை நிர்வாகிகள் வெளியிட்டனர். ரூபாய் நிகர பற்றாக்குறை 14,031 ரூபாய். நிதி பற்றாக்குறை